அனைவருக்கும் ஆத்மதளி சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம். இது ஒரு புதிர் கதை. இந்த கதையில் வர புதிருக்கான விடையை கடைசியாக நாங்கள் சொல்கிறோம். ஆனால் உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தாங்க. ரொம்ப அன்பான உண்மையான நண்பர்கள் அவங்க. ஒருத்தருடைய நலனில் இன்னொருத்தர் ரொம்ப அக்கறை உள்ளவராக இருப்பாங்க. அவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா இவர் ரொம்ப முயற்சி பண்ணி அந்த கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு ரொம்ப பாடுபடுவார். இவருக்கு ஏதாவது ஒரு தேவைனா எப்பாடுபட்டாவது அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்காகவே அவர் முயற்சி எடுப்பார். அந்த அளவுக்கு ரொம்ப உண்மையான நண்பர்களாக இருந்தாங்க. 2 பேரும் ஒரு நாள் கோவிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணாங்க. கிளம்பி போனாங்க. காலையில் கிளம்பி அவங்க போனாங்க. மதியமாச்சு, சாயந்தரம் ஆயிடுச்சு. போகிற வழியில் ரொம்ப பசியாக இருந்தது. சரி, ஏதாவது சாப்பிட்லாம்னு பார்த்தாங்க. பக்கத்தில் இந்த கடைகளோ எந்த பொருள்களோ உங்களுக்கு கிடைக்கல. நான் கொண்டு வந்த கைப்பையில் ஏதாவது இருக்குமான்னு தேடி பார்த்தாங்க. அதில் ஒருத்தர்கிட்ட 5 பிஸ்கெட்டும் இன்னொருத்தர்கிட்ட 3 பிஸ்கெட்டும் இருந்துச்சு. அதை ஒரு மரத்துடைய நிழலில் அமர்ந்து சாப்பிட்லான்னு முடிவு பண்ணி அங்கே போய் அந்த மரத்துக்கடியில் அமர்ந்தாங்க. இப்போ அந்த வழியாக ஒரு பெரியவர் வந்தார். அவரு இவங்களை பார்த்து சொன்னார், எனக்கும் ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டார். இவங்க, சரி தரோங்கய்யா, எங்ககிட்ட 8 பிஸ்கெட் இருக்குது, வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த பெரியவர் சொன்னார், உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த 8 பிஸ்கெட்டை சரி சமமாக பிரித்து கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். இவங்களுக்கு ஒரே குழப்பம். இருக்கிறதோ 8 பிஸ்கெட்டு, அதை எப்படி 3ஆ சரிசமமாக பிரிக்கிறது அப்படின்னு யோசிச்சாங்க. அந்த பெரியவர்கிட்டே இந்த கேள்வியையும் கேட்டாங்க. இப்போ அந்த பெரியவர் சொன்னார், 8 பிஸ்கெட்டை சரிசமமாக 3ஆ பிரிக்க முடியாது தான், உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு பிஸ்கெட்டை 3 துண்டுகளாக உடைச்சி ஒவ்வொன்றையும் அதே போல் உடச்சி சாப்பிட்டா சரிசமமாக பிரிக்க முடியும் இல்லையா அப்படின்னு சொன்னார். சரின்னு அதே மாதிரி முடிவு பண்ணி ஒவ்வொரு பிஸ்கெட்டையும் 3 துண்டுகளாக உடச்சி ஆளுக்கு 8 துண்டுகளாக சாப்பிட்டுக்கிட்டாங்க. இப்போ அந்த பெரியவர் கடவுளாக தரிசனம் கொடுத்தாரு. உங்கள்கிட்ட இருந்ததோ கொஞ்சம் உணவு தான், அதாவது 8 பிஸ்கெட்டு தான், அதை நான் கேட்டதும் எனக்கு தரம்னு நீங்கள் சம்மதிச்சிங்க இல்லையா, அதனால நான் சாப்பிட்ட அந்த 8 துண்டுகளுக்கு பதிலாக 8 தங்க காசுகளை உங்களுக்கு தர்றேன், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாரு. இப்போ இவங்க அந்த 8 காசுகளை வாங்கினாங்க. அதில் அந்த 3 பிஸ்கெட் வச்சுருந்தவர் சொன்னார், நான் 3 தானே வச்சுருந்தேன், நீ 5 வச்சுருந்தேன் இல்லையா, அதனால் நீ 5 தங்க காசு எடுத்துக்கோ, நான் 3 எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். 5 பிஸ்கெட் வச்சுருந்தவர் சொன்னார், கடவுள் சமமாக தானே பிஸ்கெட்டை சாப்பிட்டாரு, நாமளும் சமமாக காசை பிரிச்சுக்கலாம், நீ 4 எடுத்துக்கோ, நான் 4 எடுத்துக்கிறேன்னு சொன்னார். ஆனால் 3 பிஸ்கெட் வச்சுருந்தவர் இதுக்கு சம்மதிக்கல. 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் கடவுளை கூப்பிட்டு முடிவு கேட்டலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ கடவுளையும் கூப்பிட்டாங்க. கடவுள்கிட்ட விஷயத்த சொன்னாங்க. கடவுள் வந்து தங்க காசுகளை வாங்கி 5 பிஸ்கெட் வச்சுருந்தவர்கிட்ட 7 காசும் 3 பிஸ்கெட் வச்சுருந்தவர்கிட்ட 1 காசும் கொடுத்தாரு. இதை பார்த்ததும் இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரே ஆச்சரியம். எப்படி, ஒன்று ஆளுக்கு பாதியாக பிரித்து தரணும், இல்லைன்னா எத்தனை பிஸ்கெட்டுகளோ அத்தனை காசுகளுக்கே தரணும், இவர் ஏன் இப்படி தர்றாருன்னு யோசிச்சாங்க. நம்மளும் யோசிப்போம் ஏன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய புதிர்கதை வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சரியான வீடியோ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் இதோ ஒரு பிஸ்கெட்டை 3 பங்காக போட்டாங்க. அப்போ ஒரு பிஸ்கெட்டுக்கு 3 பங்குனா அப்போ 5 பிஸ்கெட்டுக்கு மொத்தம் 15 பிஸ்கெட் துண்டுகள். அதே மாதிரி 3 பிஸ்கெட்டுக்கு 9 துண்டுகள். ஆளுக்கு 8 பிஸ்கெட் சாப்பிட்டாங்க. அப்போது 3 பிஸ்கெட் வச்சுருந்தவர் ஏற்கனவே 8 துண்டுகள் சாப்பிட்டாங்க. அவர்கிட்ட மீதி ஒரு பிஸ்கெட் இருக்குது, அதை கடவுள்கிட்ட கொடுத்தாரு. அப்புறம் 5 பிஸ்கெட் வச்சுருந்தவர் அவர்கிட்ட 15 துண்டுகள் இருக்குது. 8 பிஸ்கெட் அவர் சாப்பிட்டாருன்னா மிச்சம் 7 துண்டுகள். அதை வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதனால் கடவுளுக்கு 8 வந்துருச்சு. 7 வந்து 5 பிஸ்கெட் வச்சுருந்தவர்கிட்டையும் 1 துண்டுகள் 3 பிஸ்கெட் வச்சுருந்தவர்கிட்டையும். அதனால தான் அவர் 5 பிஸ்கெட் வச்சுருந்தவர்கிட்ட 7 காயின்ஸும் 3 பிஸ்கெட் வச்சுருந்தவர்கிட்ட 1 காயின்ஸும் கொடுத்தாரு. இதுதான் நம்ம கணக்குக்கும் கடவுளுடைய கணக்குக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம கடவுளுக்கு என்ன கொடுக்குறோமோ அதைத்தான் அவர் திருப்பி தருவார். Thanks for watching our video.